அத்தியாயம் 43. அந்த சுவரில் சாய்ந்து நின்றவளால் உள்ளே நடந்த சம்பவத்தை நம்பவே முடியவில்லை. அப்போ ராவணன் தான் ஹெல்ப் பண்ணாரா? ஆனா என்ற கேள்விக்குத்தான் அவளிடம் பதில் இல்லை. முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் அவனுக்கு மில்க் ஷேக் எடுத்து போய் கொடுத்தாள். நீ எப்போ வந்த என தன் உடலில் வடிந்த வியர்வை துளிகளை அந்த டவல் கொண்டு துடைத்தான் ராவணன். இப்பதான் என்றவளின் விழி அவன் கண்டு கொள்ளாத போது அவனை தழுவி சென்றது. நீ வரமாட்டேன்னு நினைச்ச? கடன் பற்றிருக்கனே சார். என்ன? உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கனே, அதை சொன்னேன். அப்புறம் உன் ஃப்ரெண்டு வெளியே வந்துட்டாளா? உங்களுக்கு ஏன் சார் அதெல்லாம்? நீங்க தான் எந்த உதவியும் பண்ணலையே. இவள் தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளவில்லை. ஏன்னா நான் உன் முதலாளி, நான் கேட்டா நீ பதில் சொல்லணும். அப்படின்னு எந்த சட்ட புத்தகத்துல எழுதியிருக்கு? இந்த ராவணனோட சட்ட புத்தகத்துல இருக்கு. ஓ, அவ வந்துட்டா. பாரா, எந்த எழுச்சவாயம் வெளியே எடுத்தான்? யாரோ ஒரு புண்ணியவா. அதை பத்தி உங்களுக்கு என்ன? நீங்க தான் கேட்டவராச்சே. ஆமா, நான் கெட்டவன்தான், பாக்குறியா என்று அவன் பார்வை இப்பொழுது அவள் பக்கமாய் நகர்ந்தது. அவள் வழக்கம் போல் பழைய காட்டன் சுடிதாரில்தான் இருந்தாள். எதுக்கு எப்போ பார்த்தாலும் இதே பழைய ட்ரெஸ்ல இருக்க? நீங்க தானே சொன்னீங்க நான் வேலைக்காரின்னு. அப்போ இப்படிதானே சார் இருக்கணும். வர வர ரொம்ப எதிர்த்து பேசுற, பிச்சிருவேன். இன்னைக்கு நைட்டு ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு போகணும், ரெடியாரு. பார்ட்டியா? நானா? நீ தானே என் பர்சனல் வேலைக்காரி, சோ நீயும் வரணும். அவள் கை பிசைந்தாள். உன்கிட்ட வரியான்னு பெர்மிஷன் கேட்கல, நீ வரணும்னு ஆர்டர் போட்ட, புரியுதா? தமிழ் தயக்கமாக தலையாட்டினாள். இன்று வர முடியாது என்று தோழிக்கு ஒரு SMS ஒன்றை தட்டிவிட்டாள். அதே சமயம் ரம்யா அந்த காலேஜ் முன்பு யாருக்காகவோ காத்து கொண்டிருந்தாள். அவள் காத்திருப்புக்கு காரணமானவள் அந்த பக்கமாய் வந்தாள். மதி, மதி என்று கத்திக்கொண்டே அந்த பெண்ணின் பின்னே ஓடினாள். அந்த பெண் திரும்பினாள். ஆனால் ரம்யாவை கண்டு பட்டன முகத்தை திருப்பிக் கொண்டவள் அமைதியாக விலகி சென்றாள். மதி தமிழின் தங்கை. மதி நில்லடி, மதி நில்லு என்று மூச்சு வாங்க அவள் பின்னே போய் நின்றாள் ரம்யா. அக்கா ப்ளீஸ், உங்க கூட பேசுறது பார்த்தா அப்பா என் தோலை உரிச்சிடுவாரு. ப்ளீஸ் என்னை விடுங்க. மதி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வரல. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் மதி. என்ன உதவி? உன் காலேஜில் ஜானுன்னு ஒரு பொண்ணு இருக்காளா? மதி யோசித்து விட்டு ஆமாம் என்றாள். ஆமா, என் கிளாஸ் தான். ஆனால் அந்த பொண்ணு ஒரு மாதிரி. மாதிரினா எந்த மாதிரி? அது என்று அவள் சொல்ல தயங்கினாள். ட்ரக்ஸ் எடுப்பாளா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த விஷயமா நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஐயோ சாமி, உங்களை மாதிரி என்னையும் பிரச்சனையில் மாட்டிவிட பார்க்காதீங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நாங்கள் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கோக்கா. இதுக்கு மேலே எதுலேயும் சிக்க விரும்பலை. மதி ப்ளீஸ், அந்த பொண்ணு பிரச்சனையில் இருக்கா. நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஐயோ அக்கா, உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அவள் ட்ரக்ஸ் அடிக்ட் மட்டும் இல்லை, அவள் சேர்ந்திருக்கிற கேங்கே ஒரு மாதிரி. அவங்க ஒட்டு மொத்தமாக காலேஜுக்கு போதைப் பொருள் சப்ளை பண்ணுறாங்க. ஆனால் அதை யாராலையும் ப்ரூவ் பண்ணவும் முடியாது. அவங்களால பாதிக்கப்பட்டவங்க உண்மையை சொல்லவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட கேங்கில் தான் ஜானு மாட்டிகிட்ருக்கா. அவளுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? நீ ஜானுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் ஹெல்ப் பண்ணணும். அவளை கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டாமல் பார்த்துக்கோ ப்ளீஸ். அப்படி ஏதாவது பெருசாக நடக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீ எனக்கு சொன்னா போதும், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். மதி பெருமூச்சு விட்டாள். இதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா? வராது, நான் பார்த்துக்கிறேன். மதி வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டாள். ரம்யா தற்காலிகமாக ஒரு பீஸா கடையில் டெலிவரி கேர்ளாக வேலைக்கு சேர்ந்திருந்தாள். வேறு வேலை கிடைக்கும் வரை கிடைக்கும் வேலையை பார்க்க முடிவு செய்தாள். சரி மதி, எனக்கு வேலை வந்துருச்சு, அப்ப நான் வரேன் என்றவள் என்ன நினைத்தாலோ மெல்ல அவள் நெற்றியில் முத்தம் வைத்து அவள் தலையை தட்டி கொடுத்தாள். அக்கா நல்லா இருக்காளா? ரம்யா இதழ் மெல்ல விரிந்தது. அவ நல்ல மனசுக்கு அவ நல்லாதான் இருப்பா என்று அவள் பீஸாவை வாங்கி கொண்டு டெலிவரி கொடுக்க சென்றாள். அவள் வந்த இடம் ஒரு பெரிய பேலஸ். அந்த வீட்டின் வெளியே நின்று அவள் காலிங் பெல் அடித்தாள். கதவு திறக்கப்பட்டது. 420 சார் என்று முனே நின்றவனை பார்க்காமல் பில் நீட்டினாள். நீ 420 தாண்டி என எதிரே இருந்து வந்த குரலை கேட்டு அவள் பட்டென நிமிர்ந்து பார்த்தாள். கவின்தான் அவளை கோபமாக பார்த்து கொண்டிருந்தான் என்று சொல்வதை விட முறைத்து கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். கவின், என் பேரை சொல்லக்கூட உனக்கு ரைட்ஸ் இல்லடி. ஓகே சார், பில் பே பண்ணுங்க, நான் கிளம்புறேன் என்றாள் அவள் சாதாரணமாக. கவின் அதை தூக்கி வீசினான். உங்க பார்சல் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா எனக்கு அமௌண்ட் பே பண்ணுங்க. பார்சலே வேணான்னு தூக்கி போட்டேன், அப்புறம் எதுக்கு நான் அமௌண்ட் பே பண்ணணும்? என்னால கொடுக்க முடியாது. சார் பிரச்சனை பண்ணாதீங்க, அமௌண்ட் கொடுங்க, நான் கிளம்பணும்.
கொடுக்க முடியாது. என்னடி பண்ணுவ? டியா, நான் பேர் சொல்லக்கூடாதுன்னா நீங்க மட்டும் சொல்லுவீங்களா? மரியாதையா பேசுங்க. பொட்டல விக்கிற உனக்கு என்னடி மரியாதை? போதைப்பொருள் சப்ளை பண்றவ தானே நீ? சார் வேணா. நானும் வேணான்னு தானே சொல்றேன். ஆனா பிரச்சனை பண்ணது நீ. அவன் கொஞ்சம் குடித்திருந்தான். இவன்கிட்ட இப்படி கேட்டா சரியா வராது என்று சட்டென அவன் சட்டை பைக்குள் கையை விட்டு காசை தேடினாள். ஏய், என்னடி பண்ற? திருட பாக்குறியாடி? 420. இவ்ளோ பெரிய பங்களால இருக்க கேவலம் பாக்கெட்ல காசு இல்ல என்று அவன் பேன் பாக்கெட் உள்ளே கையை விட்டாள். அதில் 500 மட்டும் இருந்தது. 500 ஓவாயை வச்சுக்கிட்டு தான் இம்பிடி பேச்சா? இரு, பேலன்ஸ் தர என்று அவள் உள்ளே விட்டு காசை எடுத்து அவன் கையில் திணித்தாள். ஏய் திருடி, என் பணத்தை கொடுடி. முடியாது, போடா என்றாள் அவள் வண்டி எடுத்தபடி. ஏய் திருடி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி என்று அவன் பாட்டுக்கு கத்திக் கொண்டிருக்க அவள் அவனை கண்டு கொள்ளாமல் வண்டியை எடுத்தாள். தமிழ் வேலையெல்லாம் முடித்து பார்ட்டிக்கு போக தயாராகி நின்றாள். அதுவும் அவள் அணிந்திருந்த அதே காட்டன் சுடிதாரில்தான். அந்த பிளாக் கலர் கோட் ஷூட்டில் ஆனலகனாய் இறங்கி வந்தான் ராவணன். அவனுக்காகவே நெய்யப்பட்டது போலிருந்தது அந்த கோட். போலாமா என்று நிமிர்ந்தவன் அங்கே அழுக்கு உடையுடன் எண்ணெய் வடியும் தலையுடன் நின்றவளைக் கண்டு நெற்றியை பிடித்தான். என்ன கோலம் இது? என்ன என்று அவள் குனிந்து பார்த்தாள். இதான் பார்ட்டிக்கு போற லட்சணமா? நான் வெளியே தானே வெயிட் பண்ண போறேன். எனக்கு இது போதுமே சார் என்றாள் அவள் தயங்கியபடி. ராவணன் அவளை முறைத்தான். என்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்ல சார் என்றாள் கொஞ்சம் தயங்கி. ராவணன் சோஃபாவில் அமர்ந்தான். யாருக்கோ அழைப்பு விடுத்தான். 15 நிமிடத்தில் பலர் வரிசையாக கையில் சில பொருட்களுடன் உள்ளே நுழைந்தார்கள். தமிழ் அவர்களை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். இவங்க பியூட்டிஷியன், ஸ்டைலிஸ்ட். இவங்க உன்னை ரெடி பண்ணுவாங்க, அவங்க கூட போ என்றான் சிகரெட் எடுத்து பற்ற வைத்தபடி. ஐயோ, அதெல்லாம் வேணாம் சார். நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல. டூ வாட் ஐ சே. அவர்கள் தமிழை இழுத்து சென்றார்கள். ஒரு 35 நிமிடம் கழித்து வேர்க்க விறுவிறுக்க அந்த பியூட்டிஷியன், ஸ்டைலிஸ்ட் எல்லாம் வெளியே வந்தார்கள். அவங்கள கிளப்புறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. சப்பா முடியல என முணங்கி கொண்டார்கள். ராவணன் சிகரெட் பிடித்தபடி போன் பார்த்து கொண்டிருந்தான். அவ ரெடியா? எஸ் சார், அதோ வராங்க என்று அவர்கள் கதவு பக்கமாய் கை காட்டினார்கள். ராவணன் கண்கள் கை காட்டிய திசையை நோக்கி சென்றது. அங்கே நடந்து வந்தவளைக் கண்டு அவன் கையில் வைத்திருந்த சிகரெட் கையை சுடுவதை கூட மறந்துவிட்டான். இவள் தமிழ்தானா என்று சந்தேகம் கொள்ளும் அளவுக்கு அந்த ரெட் கலர் லெஹங்காவில் தேவதை போல் நடந்து வந்தவளை பார்க்க 2 கண்கள் போதாமல் அந்த பிரம்மனிடம் வரம் கேட்க தோன்றும். கூடுதலாய் சில விழிகள் கேட்டு. அத்தியாயம் 44. அந்த சிவப்பு வண்ண லெஹங்காவில் தேவதை போல் நடந்து வந்தவளின் லாங் ஹேரை அழகாக கர்ல் செய்து அது அந்த மயில் தோகை போல் அசைந்தாடி கொண்டிருந்தது. அந்த சிவந்த அதரங்களில் ஏண்டா சாயம் என்று யோசிக்க தோண்டும் வகையில் மெல்லிய உதட்டுச் சாயம் பூசி இருந்தார்கள். அந்த மீன் விழிகளை இன்னும் அழகாக்க கருமை நிற மை தீட்டி அவள் அழகை மெருகேற்றி இருந்தார்கள். பல அழகிகளை பார்த்தவன்தான், படுக்கையில் ஒன்றாய் இருந்தவன்தான். ஆனால் ஏனோ அவளிடம் மட்டும் ஏதோ புதிதாய் இருப்பது போல் தோன்றியது. தமிழுக்கோ தயக்கம். அவள் எலுமிச்சை நிற இடை அங்குமிங்கும் எட்டி பார்த்தது. அவளுக்கு இப்படியெல்லாம் உடையணிந்து பழக்கமில்லை. தாவணியை அணிந்தாலும் இடையை மறைத்தே கட்டி பழகிவிட்டாள். அதனாலோ என்னவோ அவளுக்கு இது அவ்வளவு சௌகரியமாக இல்லை. உள்ளுக்குள் அவள் கொஞ்சம் ரசித்தாலும் கூட வெளியே எந்த உணர்வையும் காட்டாமல் சிலை போலதான் நின்று கொண்டிருந்தாள். தமிழ் தயங்கி தயங்கி அவன் அருகே வந்தாள். அது மட்டும் இல்லாமல் நெளிந்து கொண்டிருந்தாள் வேறு. நாட் பேட் என்றான் அவன் தாடையை தடவியபடி. அவளுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி அனீசியா இருக்கு. நான் சுடிதார் இருந்தா போட்டுக்கிறேன் என்றாள் தயங்கி. அவன் பதில் சொல்லாமல் கண்களில் கூலர்ஸ் போட்டுக்கொண்டு அந்த காரில் ஏறி அமர்ந்தான். தமிழ் காரின் பின் இருக்கையில் ஏறி அமர்ந்தாள். கார் அங்கிருந்து கிளம்பியது. பின்னாடி வரும் வாகனத்தை பார்ப்பதற்காக அந்த கண்ணாடியை சரி செய்தவன் அதில் தெரிந்த தமிழின் பிம்பத்தை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தான். ஏனோ என்று அவள் கொஞ்சம் வித்தியாசமாய் இருப்பது போல் தோன்றியது. நல்லா போயிட்டிருந்த கார் திடீர்னு ஒரு சடன் பிரேக் போட்டு நின்னுச்சு. என்னன்னு பார்த்தா அன்னைக்கு நாய்கிட்ட கடி வாங்கிட்டு ஓடுன நம்ம ரோஸ் தான் காரை நிறுத்தியிருக்கா. ராவணன் காரை நிறுத்தினான். அவன் என்னவென்று கேட்கும் முன்னே
அவள் பாட்டுக்கு காரின் முன்னிருக்கையில் ஏறி அமர்ந்து கொண்டாள். நல்ல வேளை பேபி, எப்படிடா பார்ட்டிக்கு போறதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த, நீயே வந்துட்ட என்று அவன் கன்னத்தை தடவினாள். இதை பார்த்தும் பார்க்காதது போல முகத்தை திருப்பிக் கொண்டாள் தமிழ். அவள் போனில் யாருடனோ மெசேஜ் செய்து கொண்டு வந்தாள். வேறு யாரு, நம்ம சமர் தான். முக்கியமான வேலையா வெளியூர் போன சமர் கொஞ்சம் முன்னாடிதான் ஊருக்கு வந்திருந்தான். விஷயம் அறிந்து போனிலே 100 முறை மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தான். தமிழ் போனை பார்த்து சிரித்து கொண்டிருப்பதை தன் ஃப்ரெண்ட் மிரர் வழியாக பார்த்தவன் சட்டென காரை ஸ்பீட் பிரேக்கரில் விட்டு ஏத்தினான். இதில் தமிழ் கையில் இருந்த போன் கீழே விழுந்தது. என்ன பேபி, கொஞ்சம் பார்த்து ஓட்ட மாட்டியா என்று அந்த ரோஸ் ராவணின் இடையே பிடித்து கிள்ளினாள். இதை கண்டு தமிழ் ஒரு பக்கமாக திரும்பிக் கொண்டாள். என்ன நினைத்தானோ அந்த ராவணன் திடீரென்று காரை பிரேக் போட்டு நிறுத்தினான். தமிழ் மற்றும் ரோஸ் இருவரும் அவனை புரியாமல் பார்த்தார்கள். கிளறுங்க என்று ரோஸை பார்த்து சொன்னான். ஏன் பேபி, அவள் குழைந்து பேசினாள். ஐ செட் கெட் அவுட் ஆஃப் மை கார். ரோஸ் உதட்டை பிதுக்கி இறங்கிக் கொண்டாள். என்ன நடக்கிறது என புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் தமிழ். ராவணன் அந்த கண்ணாடி வழியாக தமிழை பார்த்தான். நீ முன்னாடி வந்து உட்காரு என்றான். யாரு சொல்றாரு என தமிழ் பின்னே திரும்பி பார்த்தாள். உன்னதான் சொல்றேன், முன்னாடி வந்து உட்காரு. இங்க நான் வேலைக்காரனா இல்ல நீ வேலைக்காரியா? நான் தான் வேலைக்காரி. அப்போ முதலாளி மாதிரி ஒய்யாரமா பின் சீட்ல உட்காந்துருக்க, முன்னாடி வாடி என்றான் முறைத்து. என்னாச்சு இவருக்கு? இவர் தானே அன்னைக்கு என் முன் சீட்ல உட்கார நீ என்ன என் பொண்டாட்டியா இல்ல லவரான்னு கேட்டாரு. இப்ப என்னாச்சு என்று உதட்டை பிதுக்கிக் கொண்டவள் முன்பக்கம் இருக்கையில் வந்து அமர்ந்தாள். ரோஸ் கடுப்பில் கையை கட்டி கொண்டு நின்றாள். ஏதாவது ஆட்டோ புடிச்சு வந்து சேர் என்றான் அவளை. தமிழுக்குத்தான் ஒரு பெண்ணை தனியே விட்டு செல்ல கஷ்டமாக இருந்தது. அதிலும் கூட அன்றவள் தன் முகத்திலே சூடான காஃபியை ஊற்றியவள் என்ற போதும் அவளுக்காக யோசித்து கருணை காட்ட நினைத்தாள். இதுதான் தமிழின் குணம். அவங்களும் வரட்டுமே என்றாள் மெல்ல. ராவணன் வேறு வழியில்லாமல் அவளை பின்னிருக்கையில் அமர சொன்னான். சீட் பெல்ட் போட்டுக்கோ என்றவன் காரை எடுத்தான். தமிழ் சீட் பெல்ட் போட முயன்றாள். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கவே ராவணன் அவளுக்கு சீட் பெல்ட் போட்டு விட்டான். எனக்கு என்னைக்காவது சீட் பெல்ட் போட்டிருப்பானா? வேலைக்காரிக்கு எதுக்கு இம்பிட்டு கரிசனம் என்று கடுப்பாக முணங்கிக் கொண்டாள் ரோஸ். சில நாடிகை பயணத்திற்கு பிறகு அந்த சொகுசு கார் ஒரு பெரிய ஹோட்டலின் பார்க்கிங்கில் போய் நின்றது. வெயிட் பண்ற பேபி என்று காரை விட்டு இறங்கி ராவணனுக்காக காத்திருந்தாள் ரோஸ். அப்போ நீங்க போயிட்டு வாங்க சார் என்று போனை தேட முற்பட்டாள் தமிழ். நீயும் இறங்கு என்றான் அவன் காரை விட்டு இறங்கி. நான் எதுக்கு சார்? உன்னை இறங்குன்னு சொன்ன என்றான் மிரட்டலாய். அவள் காரை விட்டு இறங்கினாள். அந்த லெஹங்கா வேறு வெயிட்டாக இருந்தது. வா என்றான் அவன் கையை நீட்டி. தமிழ் அவனையும் அவன் நீட்டிய கரத்தையும் மாறி மாறி பார்த்தாள். என்ன இவள என்று பல்லை கடித்தவன் அவள் மெல்லிய கரத்துடன் தன் கரத்தை கோர்த்து இறுக்கி பிடித்து கொண்டான். அவன் என்ன செய்கிறான் என்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் தமிழ். வா என்றவன் அவள் கையை பிடித்தபடி வேக எட்டுடன் நடந்தான். இவளால் அவன் நடுக்க ஈடு கொடுக்க முடியாமல் இன்னொரு கரத்தால் அந்த லெஹங்காவை தூக்கி பிடித்து அவன் பின்னே ஓடி வந்தாள். அது பணக்காரர்கள் மட்டுமே வரக்கூடிய பெரிய பார்ட்டி. ராவணன் வருவான். அவன் கரம் கோர்த்து கெத்தாக உள்ளே செல்லலாம் என காத்திருந்த ரோஸுக்கு அவனும் தமிழும் ஒன்றாய் கைகோர்த்து வருவதைக் கண்டு முகத்தில் கரி பூசியது போல் இருந்தது. பெட்ரோல் இல்லாமல் டீசல் இல்லாமல் வயிறு கருகி கொண்டிருந்தது. ராவணன் வருகை எப்பொழுதும் போல் இன்னும் ஆரவாரமாகத்தான் இருந்தது. அதிலும் அவன் அணிந்து வரும் அந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கை பார்க்கவே பலர் காத்திருப்பது உண்டு. அவர்கள் காத்திருப்பை வழக்கம் போல் அவன் பொய்யாக்கவில்லை என்றாலும் கூட சிலரின் எதிர்பார்ப்பையும் மீறி அவன் செயல் இருந்தது. அதுதான் தமிழின் வருகை. என்னதான் ராவணனை பற்றி அவன் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கார்மேக கண்ணன் என்று பலர் பேசிக்கொண்டாலும் அது சர்ச்சை ஆனாலும் அவன் காதலிகள் வரிசையில் என்றாவது ஒரு நாள் தனக்கும் ஒரு இடம் கிடைத்து விடாதா என்று ஆர்வமாக காத்திருக்கும் பெண்கள் பட்டாலும் எத்தனையோ. அவர்கள் அனைவருக்கும் ராவணன் ஒருத்தியுடன் கைகோர்த்து வந்த விஷயம் கொஞ்சம் கடுப்பாகவும் எரிச்சலாகவும் தானே இருக்கும். அந்த கூட்டத்தில் ஒருத்தியாகத்தான் மாயாவும் மேனகாவும் நின்று கொண்டிருந்தார்கள். மாயா முகம் மாறியது. அதைவிட மோசமாக மேனகா முகம் மாறியது.
இவ அன்னைக்கு என்ன சாரி கேட்க வச்சுவ தானே என்று பார்த்ததும் அவளை கண்டு கொண்டாள் மேனகா. அது மட்டும் இல்லாமல் ராவணன் அன்னையும் தந்தையும் கூட அங்குதான் நின்று கொண்டிருந்தார்கள். அர்ஜுன் ஒரு பொண்ணு கூட வந்திருக்கான், அந்த பொண்ணு யாரா இருக்கும் என்பதுதான் அங்கே ஹாட் டாபிக்காக ஓடிக்கொண்டிருந்தது. இதெல்லாம் ராவணன் அன்னைக்கு கேட்டு பழக்கப்பட்ட வார்த்தை என்பதால் அவர் சோர்ந்து போய் ஒரு ஓரமாக நின்று கொண்டார். இதில் இன்னும் சிலர் அவர் காதுபடவே ராவணன் ஒழுக்கம் கெட்டவன் என்று பேசிக் கொண்டிருக்க அவருக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஆகவே அவர் ரெஸ்ட் ரூம் நோக்கி சென்றார். ராவணனுக்கு எப்படியோ, ஆனால் தமிழுக்கு தர்ம சங்கடமான நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த பயத்திலோ என்னவோ அவளுக்கு சுச்சு வந்துவிட்டது. அவள் ஒரு மாதிரி நெழுந்து கொண்டிருந்தாள். ராவணன் கண்களாலே என்னவென்றான். இவள் சுண்டு விரலை காட்டி ரெஸ்ட் ரூம் போக வேண்டும் என்றாள். லெஃப்ட் போய் ரைட் கட் பண்ண. தேங்க்ஸ் என்றவள் அந்த லெஹங்காவை தூக்கி பிடித்து அந்த பக்கமாய் வரும் சமயம் திடீரென இவள் கரத்தை பிடித்தெழுத்து ஒரு ரூமுக்குள் தள்ளினார்கள் சிலர். தரையில் விழுந்த தமிழ் கையை தட்டிவிட்டபடி நிமிர்ந்து பார்க்க அங்கே மேனகா, மாயா மற்றும் அவர்களுடன் சில ஆடவர்கள் முழு போதையில் நின்று கொண்டிருந்தார்கள். அதில் மேனகாவும் ராவணன் வீட்டில் அவளிடம் அத்துமீற முயன்றவனும் மட்டுமே அவளுக்கு தெரிந்தது. மேனகா ஒருவித நக்கல் புன்னகையுடன் அவள் ஹீல்ஸ் செப்பலை கொண்டு தமிழின் கையில் அழுத்தினாள். ஹா என்று தமிழ் வழியில் முகம் சுருங்கினாள். எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன சாரி கேட்க வச்சது மட்டும் இல்லாம என் ப்ரோ கூடவே சுத்துவ? நீ எல்லாம் என் வீட்டு நாய்க்குட்டி கூட சமோல்லடி என்று அவள் தாவணியை பிடித்து உரித்தாள். தமிழின் தாவணியுடன் சேர்ந்து பிளவுஸ் பின் பண்ணி இருந்ததால் அவள் பிளவுஸும் சேர்ந்து கொஞ்சம் கிழிந்து போனது. அங்கிருந்த ஆண்கள் அவளை ஒரு மார்க்கமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். என் ப்ரோ கூட வந்திருக்கேனா, நீ விபச்சாரியா தான் இருக்கணும். அவன் கூட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியோ அப்படியே இவங்க கூடவும் பண்ண என்றாள் தமிழ் கன்னத்தில் அரைந்து விட்டு. இவளை எந்திரிக்க முடியாதபடி கசக்கி போடுங்க என்றாள் அங்கிருந்த ஆடவர்களின் தோளை தட்டி. அப்போதான் அடுத்த முறை என்னை தொடக்கூட அவ பயப்படணும் என்றாள் ஒட்டுமொத்த வில்லத்தனத்துடனும். அத்தியாயம் 45. ஏண்டா என் மேல கை வச்சோன்னு ஒவ்வொரு நாளும் இவ கதறணும், அந்த மாதிரி சிறப்பா ஏதாவது பண்ணிவிடுங்க என தானும் ஒரு பெண்தான் என்பதை மறந்துவிட்டு பேசினாள் மேனகா. மேனகா, இது கொஞ்சம் ஓவர்னு நினைக்கிற. மாயா கொஞ்சம் தயங்கினாள். மேனகா அளவுக்கு அவள் கெட்டவள் இல்லை போலும். வேணாமா, இவ எப்படி அந்த அர்ஜுன் கூட கை கொடுத்து வந்தான் பார்த்து தானே? பார்த்துமா இப்படி சொல்ற? இது வரைக்கும் என் ப்ரோ எந்த பொண்ணையாவது பார்ட்டி கூட்டிட்டு வந்திருக்கானா? அதுவும் இப்படி கை பிடிச்சு? மாயா அமைதியானாள். இவ்வளோ கூட்டிட்டு வந்திருக்கான், அதுவும் நம்ம தகுதிக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத இவ. அர்ஜுன் மேல பைத்தியமா இருக்கேன்னு சொல்வ? சொல்லப்போனா நீ தான் இங்க ரியாக்ட் பண்ணணும். அவனுக்கு ஃபியான்சியா வர உனக்கு ஆசை இல்லையா? மாயா முகம் கொஞ்சம் யோசனையில் ஆழ்ந்தது. அவள் கெட்டவள்தான், ஆனால் ஒரு பெண்ணை நாசம் பண்ணும் அளவுக்கு அவள் கெட்டவள் இல்லை. ஆனால் மேனகா மோசமானவள். என்னடா என் மூஞ்சியை பாக்குறீங்க? இவ சத்தம் வெளியே வரக்கூடாது. இவ கற்புக்கு அரசியாவே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இனி எந்த ஆம்பளையும் இவளை பார்த்தா சீண்டாத அளவுக்கு சிறப்பா பண்ணி விடுங்க என்றாள் ஒட்டுமொத்த குரோதத்துடன். மாயாவும் மேனகாவும் வெளியே செல்ல அந்த இரக்கமில்லாத பொறுக்கிகள் தமிழை நகர விடாதபடி பிடித்து கொண்டார்கள். ஏ விடுகிறா விடுகிறா என்று தமிழ் கத்திக் கொண்டிருந்தாள். உடன் ஒரு பெண்ணை அழைத்து வந்தோம் என்று மறந்து ராவணன் கொஞ்சம் அதிகமாகவே குடித்து கொண்டிருந்தான். அவன் பெரிய கவலையே அவன் அன்னை அவனிடம் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றதுதான். அதே சமயம்தான் சமரும் அவன் அன்னை அகிலாண்டேஸ்வரியும் உள்ளே வந்தார்கள். சமர் கவனம் அவன் போனில்தான் இருந்தது. அவன் விடாமல் தமிழிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவள் போன்தான் ராவணன் காருக்குள்ளே மாட்டிக்கொண்டதே. என்ன ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை என் மேல கோபமா இருக்காங்களோ என்று அவன் மூளை பல யோசனைகள் மேற்கொண்டது. சமர் சமர், அவன் அன்னை சிரித்தபடி அழைத்தார். யா மாம்
எப்பவுமே ஃபோன் தானா? விஐபி இருக்காங்க, சோ கொஞ்சம் பேசி சிரி. அவன் வேண்டா வெறுப்பாக சிரித்து வைத்தான். தமிழை பார்த்த கடுப்பில் இருந்த மேனகாவின் விழிகள் சமரை பார்த்ததும் பளிச்சென மின்னியது. யாழ் வந்துட்டான், இரு கொஞ்சம் லவ்ஸ் பண்ணிட்டு வரேன் என வெக்கமே இல்லாமல் சமரை நோக்கி சென்றவள் அகிலாண்டேஸ்வரியை அழைத்தாள். ஆன்ட்டி. அகிலாண்டேஸ்வரி முகம் மேனகாவை பார்த்ததும் அஷ்ட கோணலாக மாறியது. அதை மேனகாவும் கவனிக்கத்தான் செய்தாள். இருடி குந்தாணி, எனக்கும் உன் பிள்ளைக்கும் கல்யாணம் முடியட்டும், அடுத்த நாளே உன்னை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறேன் என்று எண்ணிக்கொண்டவள் வெளியே நல்லவள் போல் நடித்தாள். ஹவையோ ஆண்டி? யா குட் என்றவர் அப்படியே விலகி கொண்டார். அவருக்கு தன்னுடன் பேச விருப்பமில்லை என்று அவளுக்கு தெரியும். இருந்தும் பல்லை காட்டி வைத்தாள். சமர் அவளை பார்த்ததும் ஒதுங்கிதான் சென்றான். ஆனால் இந்த லூசுதான் விடல. ஹேண்ட்ஸமா இருக்க சமர். தேங்க்ஸ். வேண்டா வெறுப்பாய் பேசியவன் கவனம் அந்த போனில் தான் இருந்தது. எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க மாட்டியா? இருந்தா தானே கொடுக்க முடியா? அவன் சொல்லவில்லை. பக்கத்தில் யாரோ போனில் பேசிக்கொண்டிருந்தார். அது அவளுக்கு சிங்க் ஆகி போய்விட சமர் பட்டென சிரித்து விட்டான். அவளுக்கு மூக்கு உடைந்தது போல் இருந்தது. இருந்தா தானே கொடுக்க முடியும், அங்கேதான் ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் முழுக்கட்டேன்னு இருக்கு, என்னையா பில்டிங் கட்டுறீங்க என்று பக்கத்தில் நின்று ஒரு பெருசு போனில் பேசி கொண்டிருக்க மேனகாவுக்கோ வெறியாகி போனது. யோ சொட்ட, அந்த பக்கம் பேயா, இல்லைன்னா வாயை கிழிச்சிருவேன். என்னம்மா வயசுக்கு மரியாதை கொடுக்காம பேசுற? போடா டேய். அவர் மேனகாவை மனதுக்குள்ளே திட்டியபடி அங்கிருந்து சென்றார். அவர் அங்கிருந்து சென்றதும் மேனகா சமர் பக்கம் திரும்ப, அவன்தான் எப்போவோ எஸ் ஆயிட்டானே, இவ கண்ணுல மட்டும் படவே கூடாதுடா சாமி என ஒரு ஓரமாய் போய் ஒழிந்து கொண்டான். அந்த பொறுக்கிகள் சிலர் தமிழை நகர விடாமல் அவளின் இரு கைகளையும் பிடித்து கொண்டார்கள். இன்னும் சிலர் அவள் காலை பிடித்து கொண்டார்கள். அன்று ராவணன் வீட்டில் தமிழ் கையை பிடித்து இழுத்தவன் அவன் ஷூ காலால் தமிழ் காலை மிதித்தான். தமிழ் வழியில் கத்தினாள்.